இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் 10th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 1.8 பார்க்க போகிறோம். இங்கே XY செட் கொடுத்துட்டாங்க, 3 ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகிற மாதிரி R1 R2 R3. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. 3 ரிலேஷன் செக் பண்ண போகிறோம். வாங்க, என்ன கொடுத்துருக்காங்கம்மா, -5 எதுக்கு மேப் ஆகுது, ஏக்கு மேப் ஆகுது. R1 ரிலேஷனில் -5 எதுக்கு மேப் ஆகுது, ஏக்கு மேப் ஆகுது. 1 ஏக்கு மேப் ஆகுது, 3 எதுக்கு மேப் ஆகுது, பிக்கு மேப் ஆகுது. ஃபங்க்ஷன்னா டொமைனில் எல்லா எலமெண்ட்டுக்கு என்ன இருக்கணும், கோடமைனில் இமேஜ் இருக்கணும். பட் இங்கே என்ன இல்லை, 4க்கு இமேஜ் இல்லை. அப்போ R1 என்ன சொல்லலாம், இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ரீசன் என்ன, 4 does not have a image in Y. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, R2 ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. -5 எதுக்கு மேப் ஆகுது, பிக்கு மேப் ஆகுது. 1 எதுக்கு மேப் ஆகுது, பிக்கு மேப் ஆகுது. 3 எதுக்கு மேப் ஆகுது, ஏக்கு மேப் ஆகுது. 4 சிக்கு மேப் ஆகுது. இங்கே பாருங்கள், டொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கா பாருங்கள். -5க்கு பி இருக்குது, 1க்கு பி இருக்குது, 3க்கு ஏ இருக்குது, 4க்கும் சி இருக்குது. அப்போ R1 என்ன சொல்லலாம், R1 இஸ் ஏ ஃபங்க்ஷன். எதனால் சொல்கிறோம், ஈச் எலமெண்ட் in domain have a unique image in Y. Therefore R2 வந்து என்ன சொல்லலாம், ரிலேஷன் சொல்லிடலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, R3 கொடுத்துட்டாங்க. R3ங்கிறது -5 எதுக்கு மேப் ஆகுது, ஏக்கு மேப் ஆகுது. 1 எதுக்கு மேப் ஆகுது, ஏக்கு மேப் ஆகுது. 3 எதுக்கு மேப் ஆகுது, பிக்கு. 4 எதுக்கு மேப் ஆகுது, சிக்கு. 1 எதுக்கு மேப் ஆகுது, பிக்கு. அதாவது டொமைனில் உள்ள எலமெண்ட்டுக்கு என்ன இருக்கணும்னா, ஒரே ஒரு யூனிக் இமேஜ் இருக்கணும். பட் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 1 ஏக்கும் மேப் ஆகுது, 1 பிக்கும் மேப் ஆகுது. இதை வந்து என்ன சொல்லலாம், R3 வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். எதனால், 1 வந்து have a 2 image in Y. 1 belongs to Xல இருக்குது, Xல என்ன இருக்குது, 2 இமேஜ் இருக்குது. இதனால் என்ன சொல்லிடுவாங்க, நாட் ஏ ஃபங்க்ஷன்.